தமிழ்நாட்டை தொடர்ந்து ஆள வேண்டும் என்ற உறுதியை இந்த மாநாட்டில் எடுத்துக்கொள்ள வேண்டும். சார் நீ நினைக்கிற மாதிரிலாம் இங்க பண்ண முடியாது சார். என்ன சொல்றான், என்ன சொல்றாருன்னு சொல்லுங்கண்ணே. அவன் புதைக்கலாமா எரிக்கலாமா நம்மள சேர்த்துக்கிறான்பா. சர்வாதிகாரி சுத்தமான உருட்டு. வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ. ஆரம்பிக்கலாங்களா? வருது. ஹலோ, இந்த மாதிரியா நானும் ரவுடியா? யாரா அண்ணா நீயானா இந்த சினிமால வருவாது நீயானது எங்க நம்ப முடியல. பாட்டு பரவாயில்லையே, மதுரைக்குள்ளேயே உடனே இறக்கி விட்டியப்பா. ரொம்ப நன்றி. எப்படியோ திருநெல்வேலியில இருந்து மதுரை வந்து சேர்ந்தாச்சியா. அப்பா நான் ரெடின்னு சொன்ன உடனே எந்த டைரக்ஷன்ல வேணாலும் என்ன அட்டாக் பண்ணுங்க. அதை எப்படி தடுக்கிறீங்கற மட்டும் வாட்ச் பண்ணுங்க. ரெடி. லோச்சக் மோச்சக் பச்சக் லோச்சக் மோச்சக் பச்சக் லோச்சக் மோச்சக் பச்சக் லோச்சக் மோச்சக் பச்சக் போடாடி. டேய் ஏன் அழுகுற? தைரியமா போ. போயிட்டு வரேன்யா. கல்லஞ்சக்காரன் அவ்வளவு நேரம் கதறானே, கரையிறானா? திரும்பும் திசையெல்லாம் அண்ணாவின் தம்பிகள். எதிரிகளால வீழ்த்த முடியாத திராவிட முன்னேற்ற கழகத்தின் பெரும் சேனை இங்கே திரண்டிருக்கு. பார்த்தாலே தெரிகிறது. தெரிகிறதா? போன வாரம் என்னுடைய பிறந்த நாளுக்கு போன்ல எனக்கு மற்ற மாநிலங்களிலிருந்து தலைவர்கள் எல்லாம் வாழ்த்து சொன்னப்போ என்னுடைய வயசை நம்ப முடியலன்னு சொன்னாங்க. இந்த மாதிரி என்னை இளமையா வச்சிருக்க காரணமே நீங்க தான். ஆக ஆன்மீக அன்பர்கள் சொல்லுவாங்க, என்ன தவம் செய்தனை. அப்படின்னா அது போல உங்களை எல்லாம் உடன்பிறப்புகளாக பெற நான் என்ன தவம் செய்தேனோ. இந்த மாநாடு எதுக்குன்னு நிறைய பேர் கேட்கிறாங்க. உங்களுக்கு தெரியுமா முதல்ல சொல்லுங்க. ரயில்வே சந்திப்பின் ஒரு முனையில் தந்தை பெரியாரும் மறுமுனையில் முத்தமிழக தலைவர் கலைஞரும் இந்திய எழுத்து அழிப்பு போராட்டத்தை நடத்தினதும் இதே திருச்சியில தான். அப்ப இந்த இந்திய எதிர்ப்பு போராட்டத்தின் அப்ப தண்டவாளத்துல போய் தலைவர் அவர்கள் தலையை வைத்தார். அன்னைக்கு பார்த்து ட்ரெயின் வரல. தமிழ்நாட்டை தொடர்ந்து ஆள வேண்டும் என்ற உறுதியை இந்த மாநாட்டில் எடுத்துக்கொள்ள வேண்டும். சார் நீ நினைக்கிற மாதிரிலாம் இங்க பண்ண முடியாது சார். என்ன சொல்றான், என்ன சொல்றாருன்னு சொல்லுங்கண்ணே. அவன் புதைக்கலாமா எரிக்கலாமா நம்மள சேர்த்துக்கிறான்பா. நீண்ட இடைவெளிக்கு பிறகு 10 ஆண்டுகள் கழித்து உங்களின் ஒருவரான என்னுடைய தலைமையில 6வது முறையாக ஆட்சிக்கு வந்தோம். ஆக இப்போ 7வது முறை மட்டுமல்ல, இனி என்னாலும் கழகம்தான் தமிழ்நாட்டை ஆளணும் என்ற சூழ்நிலைக்குத்தான் இங்கே கூடியிருக்கிறோம். ஆக நம்ம தமிழகத்தை காக்க தகுதியும் திறமையும் உழைப்பும் கொண்ட ஒரே படை நம்முடைய கருப்பு சிவப்பு படைதான். நமக்குன்னு ஒரு மாபெரும் வரலாறு இருக்கிறது. நமக்கென்று ஒரு லெகசி இருக்கு. என்னென்ன சொல்றோம் பாருங்க. கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. தொடர்ந்து ஒவ்வொரு மேடையிலும் நம்முடைய சாதனைகள் டேட்டாவோடு சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். செஞ்சதை கூட நம்மால முழுசா சொல்ல முடியல. அந்த அளவுக்கு மிகப்பெரிய பட்டியல் இருக்கு. உங்களுக்கு எதுவும் மூஞ்சில எதுவும் குத்துனாங்களோ? குத்தணும் போலதான் இருக்கு எனக்கு. ஆக இந்த வீடியோ பார்த்துட்டு லைக் பண்ணலைனா ஆன்டி இண்டியன், ஷேர் பண்ணலைனா ஆன்டி இண்டியன், கமெண்ட் பண்ணலைனா ஆன்டி இண்டியன், சப்ஸ்கிரைப் பண்ணலைனா ஆன்டி இண்டியன், பெல் சிம்பல் அமுக்கலைனா ஆன்டி இண்டியன். ஆக